பகுதி ஆன என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் மாகாணங்கள். இங்கே இருக்கு பாருங்க, இதை பாருங்க. பகுதி ஆனா பிரிட்டிஷ் மாகாணங்களை குறிக்கிறது, பகுதி ஆனா சுதேசி அரசுகளை குறிக்கிறது, பகுதி ஈனா தலைமை ஆணைய மாகாணங்களை குறிக்கிறது, பகுதி ஈ வந்து அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளை குறிக்கிறது. நீங்கள் குரூப் 4ல் இந்த ஈ மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா போதும், ஆப்ஷன் சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஈல ஒன்னே ஒன்று தான் இருக்கும், அந்தமான் நிக்கோபார் தீவுகள் மட்டும்தான் இருக்கும். இது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே குரூப் 4 அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் சரியாக ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஒன்று சூஸ் பண்ணாலே அதில் சரியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. இதில் பகுதி ஆ பாருங்க, பகுதி ஆல என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்க. அஸ்ஸாம், பீகார், பம்பாய், மத்திய பிரதேசம், மெட்ராஸ், ஒரிசா, பஞ்சாப், ஐக்கிய மாகாணம், மேற்கு வங்காளம். இது எல்லாமே பகுதி ஆல வருது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தாளாண்மை டெஸ்ட் பேட்சோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீ எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த டெஸ்ட்டு இன்னும் நீங்கள் அட்டன் பண்ணலன்னா நம்மளுடைய சேனலில் தாளாண்மை டெஸ்ட் பேட்ச்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதோட கொஷின் பேப்பர் இருக்கும். டவுன்லோட் பண்ணி டெஸ்ட்டு போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஆன்சர் கீ எக்ஸ்பிளேஷனை பாருங்கள். நம்முடைய சேனலில் குரூப் 2 and 2A ப்ரிலிம்ஸ்க்கான டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டுருக்கு. நிறைய பேர் கேட்குறீங்க இந்த டெஸ்ட் பேட்சில் இப்போ ஜாயின் பண்ணலாமான்னு. கண்டிப்பாக இப்போ ஜாயின் பண்ணலாம். நீங்கள் ஒன்றே தான் பண்ணணும். இந்த டெஸ்ட் பேட்சோட ஃபுல் டீட்டெயிலாக நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்கள். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை செக் பண்ணி பார்த்துட்டு ஃபுல்லாக உங்களுக்கு ஓகேனா அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்கள். இந்த டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து ஒன்லி 200 தான். இது வந்து ஒன்லி ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான டெஸ்ட் பேட்ச் மட்டும்தான். ஏற்கனவே ஒரு டெஸ்ட் வந்து முடிஞ்சிருக்கு. இந்த கொஷின் பேப்பர் எல்லாமே நம்ம தற்போதைய டிஎன்பிசி ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி தான் எடுத்திருக்கோம். இப்போ நம்ம டெஸ்ட்டுக்கான எக்ஸ்பிளேஷன் பார்க்கலாம். நமக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா இந்திய அரசியலமைப்புலேருந்து டெஸ்ட்டு சொல்லியிருந்தோம். இந்திய அரசியலமைப்பில் யூனியன் பிரதேசங்கள் வரைக்கும் நம்ம சொல்லியிருந்தோம். இதில் மொத்தமாக 50 கொஷின் கேட்கறதுன்னு சொல்லியிருந்தோம். இந்த 50 கொஷினில் 25 கொஷினுக்கான எக்ஸ்பிளேஷன் மட்டும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மீதி 25 வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த எக்ஸ்பிளேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏற்கனவே இந்த கொஷின் பேப்பர் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுருந்தீங்கன்னா அதை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை இன்னும் நீங்கள் பிரிண்ட் அவுட் போலனா ஒரு A4 ஷீட் ஆச்சு எடுத்து கையில் வச்சுக்கோங்க. எக்ஸ்பிளேஷன் பார்க்கும்போது நான் சொல்கிற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாமே அதில் நோட் பண்ணிட்டு வாங்க. பின்னாடி ரிவிஷன் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெறுமனே வீடியோ மட்டும் பார்க்காதீங்க, ஒரு ஷீட் எடுத்து சொல்கிற பாயிண்ட்ஸ்லாம் எழுதுங்க. அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் வந்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். 9வது அட்டவணையை பேஸ் பண்ணி கொஷின் கேட்டிருக்காங்க. 9வது அட்டவணை வந்து ரொம்ப ஒரு முக்கியமான அட்டவணை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பில் முதல்ல திருத்தம் பண்ணி இந்த 9வது அட்டவணையை வந்து சேர்த்தாங்க. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1951 தான் அரசியலமைப்பில் முதல்ல திருத்தம் பண்ணியிருப்பாங்க. அது எதுக்காகனா இந்த 9வது அட்டவணையை இணைக்கிறதுக்காக தான். 9வது அட்டவணையை இணைக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு. ஃபஸ்ட்டு இந்த 9வது அட்டவணையோட ஆர்டிக்கல் என்னன்னு பார்த்தரலாம். ஆர்டிக்கல் வந்து 31B. 9வது அட்டவணையை சேர்த்தது 1951 முதல் சட்ட திருத்தம். இதோட ஆர்டிக்கல் வந்து 31B. இதில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இடஒதுக்கீடு தான் இதுக்கு முக்கியமான காரணம்னு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரியார் வந்து இடஒதுக்கீடு வந்து கேட்டிருப்பாரு. அதுக்கு முரணா அரசியலமைப்பில் ஒரு 2 ஆர்டிக்கல் இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 15ம் ஆர்டிக்கல் 16ம் அதுக்கு முரணா இருக்கும். ஏன்னா ஆர்டிக்கல் 15 வந்து சமத்துவத்தை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல். ஆர்டிக்கல் 16 வந்து பொது வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சமம்னு சொல்கிற ஆர்டிக்கல். இந்த 2 ஆர்டிக்கலும் இடஒதுக்கீட்டுக்கு கொஞ்சம் முரணாக இருந்துச்சு. அதனால் பெரியார் வந்து அரசியலமைப்பில் திருத்தம் பண்ணுங்க, திருத்தம் பண்ணி இடஒதுக்கீடு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதோட தாக்கத்தால் தான் அரசியலமைப்பில் முதல்ல திருத்தம் பண்ணாங்க. இந்த அரசியலமைப்பில் திருத்தம் பண்ணி இடஒதுக்கீட்டுக்காக எந்தெந்த ஆர்டிக்கலை இணைச்சாங்கன்னு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அது என்ன ஆர்டிக்கல்னு பார்த்தீங்கன்னா இதே 15-16ல் 15ல் 4 அடுத்தது 16ல் 4 இந்த 2 ஆர்டிக்கலுமே இடஒதுக்கீடை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல். இதில் இந்த அட்டவணையில் முக்கியமான நம்ம பார்க்க வேண்டியது இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த அட்டவணையில் எதை நம்ம போய் சேர்த்தாலும் அதை வந்து நீதிமன்றம் வந்து கேள்வி கேட்க முடியாது. அதாவது நீதி புனராய்வுக்கு வந்து உட்படாது. 9வது அட்டவணையில் எது சேர்த்தாலும் நீதி புனராய்வுக்கு வந்து உட்படாது. இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய 69% இடஒதுக்கீடை 9வது அட்டவணையில் போய் சேர்த்து வைப்பாங்க. ஏன்னா 1992ல் இந்திரா சகானி கேஸ்னு ஒன்று நடந்திருக்கும். 1992ல் இந்திரா சகானி கேஸ்னு ஒன்று நடந்திருக்கும். அதில் வந்து இடஒதுக்கீடு வந்து 50%க்கு மேலே போகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நாம் எவ்வளோ வச்சுருக்கோம், 69% வந்து நாம் வச்சுருக்கோம். இவங்க 1992 கேஸில் 50%க்கு மேலே போகக்கூடாதுன்னு சொன்னதுனால நாம் என்ன பண்ணிட்டோம்னா நம்மளுடைய ரிசர்வேஷனை கொண்டு போயிட்டு 9வது அட்டவணையில் போய் இணைச்சிட்டோம்.
அது எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1994 76வது சட்ட திருத்தம் மூலியமா தான் நம்மளுடைய ரிசர்வேஷன் பாலிசி கொண்டு போயிட்டு 9வது அட்டவணையில் இணைச்சிட்டாங்க. நம்மளுடைய ரிசர்வேஷன் ஆக்ட் எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1993. இதில் அட்டவணையில் சேர்த்தது பார்த்தீங்கன்னா 1994 76வது சட்ட திருத்தம். இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கணும். அது என்னன்னா 9வது அட்டவணையில் எதை போய் சேர்த்தாலும் அது வந்து நீதி புனராய்வுக்கு உட்படாதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கு ஒரு விதிவிலக்கு இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2007 ஐஆர் கோயல்கோ வழக்குன்னு ஒன்று நடந்திருக்கும். ஐஆர் கோயல்கோ இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா COELHO. ஐஆர் கோயல்கோ வழக்கில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 9வது அட்டவணையும் நீதி புனராய்வுக்கு உட்பட்டதுன்னு தான் சொல்லியிருப்பாங்க. அவங்க எதை பேஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்கன்னா 1973 நடந்த கேசவானந்த பாரதி கேஸ் வச்சு சொல்லியிருப்பாங்க. 1973 நடந்த கேசவானந்த பாரதி வழக்கு என்ன சொல்லியிருக்கோன்னா, அரசியலமைப்பு திருத்தம் பண்ணலாம், ஆனால் அதோட அடிப்படை கட்டமைப்பை மீறி திருத்தம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஐஆர் கோயல் வழக்கு 2007 9வது அட்டவணையும் நீதி புனராய்வுக்கு உட்பட்டதுன்னு தான் சொல்லியிருப்பாங்க. 9வது அட்டவணையில் சேர்க்கறது ஏதாச்சும் அடிப்படை உரிமைகளை மீறி இருந்துச்சுன்னா அதை வந்து நீதி புனராய்வுக்கு உட்படுத்தலாம் அப்படின்னு சொன்னது தான் இந்த ஐஆர் கோயல் வழக்கு 2007. மீதி எதையும் நீதி புனராய்வுக்கு உட்படுத்த முடியாது. அடிப்படை உரிமை மீறி ஏதாச்சும் பண்ணியிருந்தாங்கன்னா அதை மட்டும் நீதி புனராய்வுக்கு உட்படுத்தலாம். எதுக்கு நாம இவ்வளோ டீட்டெயிலாக பார்க்குறோன்னா, இந்த 9வது அட்டவணை வந்து ரொம்ப ஒரு முக்கியமான அட்டவணை. அதனால தான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் வெறும் வீடியோ மட்டும் பார்க்காம சொல்கிற டீட்டெயில்ஸ்லாம் ஒரு பேப்பரில் எழுதிட்டே வாங்க, அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கொஷின் பார்க்கலாம். கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, 9வது அட்டவணையை பற்றிய கீழ்கண்ட வாக்கியங்களில் தவறானதை தேர்ந்தெடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. 9வது அட்டவணை நம்ம அரசியலமைப்பு சாசனத்தின் அசாதாரண அம்சம்னு சொல்லியிருக்காங்க. இந்த அசாதாரண அம்சம்னு என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா நீதி புனராய்வுக்கு உட்படாதுன்னு, அதை தான் இங்கே சொல்றாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நமக்கு சரி. அடுத்தது 2வது ஆப்ஷன் பாருங்க. 9வது அட்டவணையில் கிட்டத்தட்ட 300 சட்டங்கள் பட்டியலிடப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று நம்ம மறந்துட்டோம். 9வது அட்டவணையில் வந்து நிலச்சீர்திருத்தங்கள் பண்ணி அதில் வந்து சேர்த்துருந்துருப்பாங்க. நிலச்சீர்திருத்த சட்டங்கள் எல்லாமே 9வது அட்டவணையில் தான் சேர்த்துருப்பாங்க. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. நிலச்சீர்திருத்த சட்டங்கள் வந்து நிறையா இருக்குது, அது எல்லாத்தையுமே 9வது அட்டவணையில் சேர்த்துருக்காங்க. அதனால தான் இங்கே 300 சட்டங்கள் வந்து பட்டியலிடப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 300 சட்டங்கள், அது எல்லாமே நிலச்சீர்திருத்த சட்டங்கள் தான் அதிகமாக இருக்கும். அப்போ ஆப்ஷன் பியும் சரியானதான். அடுத்த ஆப்ஷன் சி பாருங்க. அரசியலமைப்பு சட்ட விதி 31 படி 9வது அட்டவணையில் உள்ள அனைத்து சட்டங்களும் நீதி புனராய்வுக்கு உட்படாது என்று தெரிவிக்கின்றது சொல்லியிருக்காங்க. இந்த 9வது அட்டவணையோட ஆர்டிகல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ஆர்டிகல் 31B. ஆனால் இது வந்து ஒரு டிஎன்பிசி கொஸ்டின். இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆர்டிகல் 31 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் ஏற்கனவே சொன்னதான் நீதி புனராய்வுக்கு உட்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் சியும் நமக்கு சரிதான். அடுத்தது ஆப்ஷன் டி பாருங்க. அடிப்படை உரிமை மீறல்களுக்கு 9வது அட்டவணை சட்டங்கள் நீதி புனராய்வுக்கு உட்படாது என்று தெரிவிக்கின்றதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தான் நம்ம சொன்னோம் 2007 ஐஆர் கோயல்கோ வழக்கில் வந்து அடிப்படை உரிமை மீறி 9வது அட்டவணையில் சேர்த்தாங்கன்னா அது வந்து நீதி புனராய்வுக்கு உட்படுதுன்னு சொல்லியிருந்தோம். அப்போது ஆப்ஷன் டி வந்து நமக்கு தவறாக இருக்குது. நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, தவறானதை தேர்ந்தெடுக்கும் தான் கேட்டிருக்காங்க. அப்போ தவறானது என்னது, ஆப்ஷன் டி தான் தவறானது. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான் சரியானது. அடுத்தது 2வது கொஸ்டின் பார்க்கலாம். 2வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. சச்சிதானந்த சின்ஹாவை பற்றி கேட்டிருக்காங்க. சச்சிதானந்த சின்ஹாவை பற்றிய சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்கும்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. அவர் அரசியலமைப்பு சபையின் மூத்த உறுப்பினராக தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்னு சொல்லியிருக்காங்க. தற்காலிக தலைவராக தான் சச்சிதானந்த சின்ஹா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. அது மூத்த உறுப்பினர் என்ற அடிப்படையில் தான் அவர் வந்து தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. அடுத்த ஆப்ஷன் பாருங்க. அவர் அரசியலமைப்பு சபையின் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தவறு. அரசியலமைப்பு சபையின் துணைத் தலைவர்கள் வந்து 2 பேர் இருப்பாங்க. ஒன்று VT கிருஷ்ணமாச்சாரி, இன்னொன்று வந்து HC முகர்ஜி. அப்போ ஆப்ஷன் பியும் தவறா இருக்கு. ஆப்ஷன் ஏ வந்து ரைட்டு. அடுத்து ஆப்ஷன் சி பாருங்க. அரசியலமைப்பு சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்னு சொல்லியிருக்காங்க. அரசியலமைப்பு சபையின் தலைவர் வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அவர் தான் நிரந்தர தலைவர். இவர் வந்து வெறும் தற்காலிக தலைவர் தான். அப்போ நமக்கு ஆப்ஷன் சி வந்து தவறா இருக்கு. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ மட்டும்தான் சரியானது. ஏ மட்டும்தான் சரியா இருக்கு. மூத்த உறுப்பினர் தற்காலிக தலைவர்னு சொல்லியிருக்காங்க. ஏ மட்டும் தான் சரியா இருக்கு. பியில் வந்து துணைத் தலைவர்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் தவறு. சி வந்து தலைவர்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் தவறு. 2வது கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்தது 3வது கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி
அரசியலமைப்பு நிர்ணய சபையை பற்றி கொஞ்சம் பாயிண்ட்ஸ் பார்த்துடலாம். அதுக்கடுத்து 3வது கொஸ்டின் பார்க்கலாம். அரசியலமைப்பு நிர்ணய சபை வந்து உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1946 ஏற்படுத்தப்பட்ட கேபினெட் தூதுக்குழு தான். இந்த கேபினெட் மிஷன் அடிப்படையில் தான் அரசியலமைப்பு நிர்ணய சபையை வந்து உருவாக்கியிருப்பாங்க. இதோட ஃபர்ஸ்ட் கூட்டம் என்னைக்கு நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1946 டிசம்பர் 9 தான் இதோட ஃபர்ஸ்ட் கூட்டம் வந்து நடந்திருக்கும். இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையில் மொத்தமாக எத்தனை பேர் இருந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மொத்த உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருந்திருப்பாங்கன்னா 389 பேர் இருந்திருப்பாங்க. இதில் 292 பேர் வந்து மாகாண பிரதிநிதிகளாக இருப்பாங்க. அடுத்தது சுதேச அரசின் கீழே 93 பேர் இருந்திருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில் 3 பேர் இருந்திருப்பாங்க. மொத்தமாக 389 உறுப்பினர்கள் வந்து இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையில் வந்து இருந்திருப்பாங்க. அடுத்தது 3வது கொஸ்டின் பார்க்கலாம். 3வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் பணிகளை பற்றிய பின்வரும் நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்தி ஒழுங்குபடுத்துகன்னு கேட்டிருக்காங்க. இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்தியா காமன்வெல்த் அமைப்பின் உறுப்பினராக அங்கீகரிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அரசியலமைப்பு நிர்ணய சபை தேசிய கொடியை ஏற்றுக்கொண்டது கேட்டிருக்காங்க. தேசிய கீதத்தை ஏற்றுக்கொண்டது. அடுத்தது தற்காலிக இந்திய பாராளுமன்றமாக தொடர்ந்து இயங்கியதுன்னு சொல்லியிருக்காங்க. இது 4த்துக்கும் என்னென்ன டேட்டுன்னு தெரிஞ்சாதான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். இதில் எல்லாத்துக்கும் என்னென்ன டேட்டுன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு இந்தியா காமன்வெல்த் அமைப்பின் உறுப்பினராக அங்கீகரிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1949 மே 26. 1949 மே 26. அடுத்தது தேசிய கொடியை ஏற்றுக்கொண்டது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1947 ஜூலை 22. 1947 ஜூலை 22. அடுத்தது தேசிய கீதத்தை ஏற்றுக்கொண்டது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 1950 ஜனவரி 24. 1950 ஜனவரி 24. இதுதான் தேசிய கீதத்தை ஏற்றுக்கொண்ட நாள். அடுத்தது தற்காலிக இந்திய பாராளுமன்றமாக தொடர்ந்து இயங்கியதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1950 ஜனவரி 26. இதை நீங்கள் சரியாக பொறுத்துனீங்கன்னா உங்களுக்கான சரியான ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் சரியாக வரும். அடுத்தது இதை பேஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் பார்க்க வேண்டியது இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தேசிய பாடல் எப்போ ஏற்றுக்கொண்டாங்க, அடுத்தது அரசு முத்திரை வந்து எப்போ ஏற்றுக்கொண்டாங்கன்னு பார்க்கணும். தேசிய பாடலும் தேசிய கீதமும் ஒரே நாள் தான், 1950 ஜனவரி 24. அடுத்தது தற்காலிக இந்திய பாராளுமன்றமாக தொடர்ந்து இயங்குதுன்னு சொன்னோம்ல, அதோட டேட்டும் அரசு முத்திரை ஏற்றுக்கொள்ளப்பட்ட டேட்டும் ஒன்று தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1950 ஜனவரி 26. இது எல்லாமே முக்கியமான டேட்டாஸ், எல்லாத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். 3வது கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்தது 4வது கொஸ்டின் பார்க்கலாம். 4வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. கீழ்கண்ட 3 கூற்றுகளில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் குறித்த சரியான கூற்றை கண்டறிக்கன்னு கேட்டிருக்காங்க. சரியானதான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் சமூகங்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு ஆவணம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சரியாக தான் கொடுத்துருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் சமூகங்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு ஆவணம் தான். அடுத்தது ஆப்ஷன் பி பாருங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது எழுதப்படாத மரபுகளும் வழக்காறுகளும் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதுல நீங்க நல்லா நோட் பண்ணுங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து எழுதப்பட்டது, ஆனா இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எழுதப்படாத மரபுகளும் வழக்காறுகளும் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் பி வந்து தவறு. இந்திய அரசியலமைப்பு சட்டம்ன்றது எழுதப்பட்ட ஒன்று. யாரால கையால எழுதப்பட்டிருக்கோம், இத்தாலிய பாணியில 10th புக்கில் படிச்சிருப்பீங்க. இத்தாலிய பாணியில பிரேம் பகாரி நரேந்திர என்பவரால இத்தாலிய பாணியில எழுதியிருப்பாருன்னு பார்த்துருப்போம். அடுத்தது ஆப்ஷன் சி பாருங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது பாராளுமன்றத்தாலும் நீதிமன்றத்தாலும் உரை விளக்கம் செய்யப்படும் ஒரு பணுவல்னு சொல்லியிருக்காங்க. அரசியலமைப்பு சட்டம் பத்தி விளக்கம் கேட்கணும்னா ஒன்று பாராளுமன்றத்தை கேட்கலாம், இல்லை நீதிமன்றத்திட்ட கேட்கலாம். மோஸ்ட்லி நீதிமன்றத்திட்ட கேட்பாங்க. இங்க என்ன சொல்லியிருக்காங்க, அதே தான் சொல்லியிருக்காங்க. பாராளுமன்றத்தாலும் நீதிமன்றத்தாலும் உரை விளக்கம் செய்யப்படும் ஒரு பணுவல்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சரிதான். அப்போ நமக்கு கேட்டது சரியான கூட்டு தான் கேட்டிருக்காங்க. இங்க என்னென்ன சரியா இருக்கு, ஆப்ஷன் ஏவும் ஆப்ஷன் சியும் தான் சரியா இருக்கு. அப்போ 4வது கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்தது 5வது கொஸ்டின் பார்க்கலாம். இந்த 5வது கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்திய அரசியலமைப்பை பத்தி ஒரு 2 பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துடலாம். இந்திய அரசியலமைப்பை நிறைவேற்றம் பண்ணது எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1949 நவம்பர் 26. 1949 நவம்பர் 26 தான் இந்திய அரசியலமைப்பை வந்து ஏற்றுக்கொண்டிருப்பாங்க.
அடுத்தது அதை நடைமுறைப்படுத்துறது எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1950 ஜனவரி 26, 1950 ஜனவரி 26 தான் இந்திய அரசியலமைப்பு வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். ஏற்றுக்கொண்டது 1949 நவம்பர் 26, நடைமுறைப்படுத்துறது வந்து 1950 ஜனவரி 26. இப்போ 5வது கொஸ்டின் பார்க்கலாம். 5வது கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்திய அரசியலமைப்பில் சமயச்சார்பற்ற என்ற வார்த்தையின் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, அரசு அனைத்து மதங்களை காக்கின்றதுன்னு சொல்லியிருக்காங்க. 2வது ஆப்ஷன்ல எந்த அரசும் எந்த மதத்தையும் தனியாக உயர்த்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. 3வது ஆப்ஷன்ல சமய சார்பற்ற என்ற சொல் அரசியலமைப்பின் அடிப்படை ஆகும்னு சொல்லியிருக்காங்க. 4வது ஆப்ஷன்ல அரசு அனைத்து மதங்களையும் புறக்கணிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு கேட்டது பொருள் தான் கேட்டிருக்காங்க. சமய சார்பற்ற என்ற வார்த்தையின் பொருள் தான் கேட்டிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, அரசு அனைத்து மதங்களையும் காக்கின்றதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சரிதான். அடுத்தது ஆப்ஷன் பி பாருங்க, எந்த மதத்தையும் தனியாக உயர்த்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, எந்த மதத்தையும் தனியாக உயர்த்தி பிடிக்கக்கூடாது, அதுதான் சமயச்சார்பற்றன்றதுக்கு சரியான பொருள். அப்போ ஆப்ஷன் பியும் சரியான ஆன்சர் தான். அடுத்த ஆப்ஷன் சி பாருங்க, சமயச்சார்பற்ற என்ற சொல் அரசியலமைப்பின் அடிப்படை ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் கரெக்டு தான். சமயச்சார்பற்ற என்ற சொல் வந்து அரசியலமைப்போட ஒரு அடிப்படை தான். முகவுரையில முக்கியமான ஒரு வேர்டு சமயச்சார்பற்ற என்ற வேர்டு. அடுத்தது ஆப்ஷன் டி பாருங்க, அரசு அனைத்து மதங்களையும் புறக்கணிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தவறானது. அரசு வந்து அனைத்து மதங்களையும் புறக்கணிக்கல, அதே சமயம் எந்த மதத்தையும் உயர்த்தியும் பிடிக்கல. ஆனா இங்க என்ன சொல்லியிருக்காங்க, அரசு அனைத்து மதங்களையும் புறக்கணிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் டி வந்து தவறா இருக்கு. அப்போ இங்க சரியாக இருக்க ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். ஏ பி சி சரியானது, டி மட்டும் தவறா இருக்கு. இந்த சமயச்சார்பற்ற என்ற சொல் வந்து முகவரையில எப்போ ஆட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 42வது அமெண்ட்மெண்ட் படி ஆட் பண்ணியிருப்பாங்க. 42வது அமெண்ட்மெண்ட் வந்து 1976. 5வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்தது 6வது கொஸ்டின் பார்க்கலாம். 6வது கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, இது எல்லாமே முகவரை பற்றியது. முகவரை வந்து அரசியலமைப்பின் முக்கிய குறிப்புன்னு சொன்னது யாரு, அரசியலமைப்பின் ஆன்மான்னு சொன்னது யாரு, வழக்கறிஞர்களின் சொர்க்கம்னு சொன்னது யாரு, அரசியல் ஜாதகம்னு சொன்னது யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுல முக்கிய குறிப்புன்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா எர்னஸ்ட் பார்க்கர். இதை வந்து நீங்க இங்கிலீஷ்ல படிச்சாதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். தமிழ்ல அங்கங்கேயும் டிரான்ஸ்லேஷன்ல கொஞ்சம் மாற்றி கொடுத்துருவாங்க. இங்கிலீஷ்ல படிச்சுக்கோங்க. இது மட்டும் அரசியலமைப்பின் முக்கிய குறிப்புன்னு சொல்லியிருக்காரு. இது வந்து எர்னஸ்ட் பார்க்கர். அடுத்தது அரசியலமைப்பின் ஆன்மா, அதாவது சோல்னு சொல்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா தாகுதாஸ் பார்க்கவ், அதாவது பண்டிட் தாகுதாஸ் பார்க்கவ்னு இருக்கும். அடுத்தது வழக்கறிஞர்களின் சொர்க்கம்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் ஐவர் ஜென்னிங்ஸ். அடுத்தது அரசியல் ஜாதகம்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா KM முன்சி. இதை நீங்கள் சரியாக பொறுத்தீங்கன்னா ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர் வரும். இன்னும் முகவரையை பற்றி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, அதையும் நம்ம மொத்தமாக பார்த்துடலாம். முகவரையை ஒரு கனவு ட்ரீம்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா அல்லாடி கிருஷ்ணசாமின்னு ஒருத்தர். அடுத்தது இங்கே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, பண்டிட் தாகுதாஸ் பார்க்கவா, இவர் வந்து ஒரு 5 டைப்ல சொல்லியிருப்பாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்போட முகவரை வந்து ப்ரீசியஸ் பார்ட்டுன்னு சொல்லியிருப்பாரு. இந்த ப்ரீசியஸ் பார்ட்டுக்கும் கீ நோட்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும். ஏற்கனவே பார்த்துருந்தோம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் முக்கிய குறிப்பு. இந்த முக்கிய குறிப்புன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் கீ நோட்டுன்னு சொல்லுவாங்க. கீ நோட்டுன்னா உங்களுக்கு யார் வேணும், எர்னஸ்ட் பார்க்கர். அதுவே ப்ரீசியஸ் பார்ட்னா அதாவது முக்கிய பகுதி அப்படின்னு சொன்னா தாகுதாஸ் பார்க்கவ். தமிழ்ல ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், நீங்க இங்கிலீஷ்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. கீ நோட்னா எர்னஸ்ட் பார்க்கர், ப்ரீசியஸ் பார்ட்னா பண்டிட் தாகுதாஸ் பார்க்கவ். பார்க்கவ் வந்து இன்னொரு 4 சொல்லியிருப்பாரு. அது என்னன்னு பார்த்துடலாம். ஏற்கனவே பார்த்திருந்தோம் அரசியலமைப்பின் ஆன்மா, அதை வந்து சோல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது அரசியலமைப்பின் திறவுகோல்னு சொல்லியிருப்பாரு, கீ. அடுத்தது அரசியலமைப்பின் நகைப்பெட்டின்னு சொல்லியிருப்பாரு, ஜுவல்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜுவல் தான் அதுக்கான இங்கிலீஷ் வேர்டு. அடுத்தது அரசியலமைப்பின் அளவுகோல்னு சொல்லியிருப்பாங்க, இங்கிலீஷ்ல யாத் ஸ்டிக்னு போட்டிருப்பாங்க. இது 5மே பண்டிட் தாகுதாஸ் பார்க்கவ் வந்து முகவரையை பற்றி சொன்னது. ப்ரீசியஸ் பார்ட், சோல், கீ, ஜுவல், யாத் ஸ்டிக், இது எல்லாமே தாகுதாஸ் பார்க்கவ் சொன்னது. எர்னஸ்ட் பார்க்கவ் வந்து கீ நோட்டுன்னு சொல்லியிருப்பாரு. இது ரெண்டுத்தையும் டிஃப்ரென்ஸ் பண்ணி நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எம் ஹிதயத்துல்லா, அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா அமெரிக்காவோட முகவரை வந்து நம்மளுடைய முகவரை வந்து மிகவும் உயர்வானது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்தது முக்கியமானது, ஒருத்தர் வந்து முகவரையை அடையாள அட்டைன்னு சொல்லியிருப்பாரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா NA பல்கிவாலா. இது எல்லாமே இந்த முகவரையை பற்றி சொன்ன வார்த்தைகள். இது வந்து
ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது எல்லாத்தையும் நல்லா நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. 6வது கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்தது 7வது கொஸ்டின் பார்க்கலாம். 7வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. கீழ்கண்டவற்றை அவற்றின் காலம் அடிப்படையில் இறங்கு வரிசையில் அமைக்கவும்னு கேட்டிருக்காங்க. நல்லா நோட் பண்ணி பாருங்க. கொஸ்டின் படிக்கும்போது நல்லா படிக்கணும். இங்கே இறங்கு வரிசையில் அமைக்கன்னு கேட்டிருக்காங்க. இறங்கு வரிசையில் தான் அமைக்கணும். நீங்கள் மட்டும் கொஸ்டின் பேப்பர் படித்தோடனே ஏறு வரிசையில் அமைச்சிடக்கூடாது. ஏன்னா இறங்கு வரிசையில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ இறங்கு வரிசையில் தான் அமைக்கணும். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. தார் ஆணையம், பசலலி குழு, ஜேவிபி குழு, மாநில மறுசீரமைப்பு சட்டம். இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி வர்றது? மொழிவாரி மாநிலங்களை பிரிக்கிறத பேஸ் பண்ணி போடப்பட்ட குழுக்கள் தான் இது எல்லாமே. கடைசியாக மாநில மறுசீரமைப்பு சட்டம் போட்டு எல்லாத்தையும் மொழிவாரியாக பிரிச்சிருப்பாங்க. இதில் என்னென்ன ஏன்னு நாம் இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தார் கமிஷன் பார்க்கலாம். தார் கமிஷன் வந்து எப்போ போட்டிருப்பாங்கன்னா 1948 ஜூனில் போட்டிருப்பாங்க. அடுத்தது ஃபசல் குழு எப்போ போட்டிருப்பாங்கன்னா 1953 டிசம்பர் 22 போட்டிருப்பாங்க. 1953 டிசம்பர் 22 வந்து ஃபசல் குழு வந்து போட்டிருப்பாங்க. அடுத்தது ஜேவிபி கமிட்டி எப்போ போட்டிருப்பாங்கன்னா 1948 டிசம்பரில் போட்டிருப்பாங்க. இந்த தார் கமிஷனுக்கும் ஜேவிபி கமிஷனுக்கும் மந்த் நல்லா பார்த்துக்கோங்க. தார் கமிஷன் வந்து ஜூன் மந்த் போட்டிருப்பாங்க. அதே 1948 போடப்பட்ட குழு தான் ஜேவிபி கமிட்டி. அது வந்து டிசம்பர் மந்த் போட்டிருப்பாங்க. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது மாநில மறுசீரமைப்பு சட்டம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1956. இதை நீங்கள் இறங்கு வரிசையில் பொறுத்துனீங்கன்னா உங்களுக்கு சரியான ஆப்ஷன் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் சரியான ஆப்ஷனாக வரும். அடுத்து 8வது கொஸ்டின் போகிறதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின்லேயே ஒரு சில பாயிண்ட்ஸ் என்னன்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஃபசல் அலி குழுவில் யார் யார் இருந்திருப்பாங்கன்னு பார்க்கணும். ஃபசல் அலி குழுவில் 3 பேர் இருந்திருப்பாங்க. ஒன்று ஃபசல் அலி, இன்னொன்று வந்து KM பணிக்கர்னு ஒருத்தர் இருந்திருப்பாரு. அடுத்தது HN குன்ஸ்ருன்னு ஒருத்தர் இருந்திருப்பாரு. 3 பேர் இருந்திருப்பாங்க ஃபசல் அலி குழுவில். ஃபசல் அலி, KM பணிக்கர், HN குன்ஸ்ரு, இவங்க 3 பேரும் ஃபசல் அலி குழுவில் இருந்திருப்பாங்க. அடுத்தது இந்த ஜேவிபி குழு பாருங்க. ஜேவிபி குழுவில் 3 பேர் இருந்திருப்பாங்க. அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஜேவிபி. ஜேன்றது ஜவஹர்லால் நேரு, பின்றது வல்லபாய் பட்டேல், பின்றது பட்டாபி சீதாராமையா. இவங்க 3 பேரும் தான் இந்த குழுவில் இருந்திருப்பாங்க. இந்த குழு வந்து காங்கிரஸோட ஆட்சி காலத்தில் வந்து அமைச்சிருப்பாங்க. ஜேவிபி குழு வந்து காங்கிரஸோட ஆட்சி காலத்தை அமைச்சிருப்பாங்க. ஜேவிபின்றதுக்கு யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா நேரு, பட்டேல், பட்டாபி சீதாராமையா. இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 7வது கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அடுத்தது 8வது கொஸ்டின் பார்க்கலாம். 8வது கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. 1950 இருந்த இந்திய ஆட்சி பகுதியை சரியாக பொறுத்துக்கன்னு கேட்டிருக்காங்க. இது இப்போ நம்ம குரூப் 4லயே இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதை மாடலாக வச்சு தான் இங்கேயும் நம்ம கொஸ்டின் கேட்டிருக்கோம். இதில் 1950 ஆட்சி பகுதிகள் வந்து 4 வகையாக பிரிச்சிருப்பாங்க. பகுதி ஆ, பகுதி ஆ, பகுதி இ, பகுதி இ, இந்த 4 வகையாக பிரிச்சிருப்பாங்க. இதை வந்து ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு டேபிள் காட்டுறேன். பகுதி ஆ, ஆ, இ, இ, இதில் எல்லாத்துலேயுமே எந்தெந்த மாநிலங்கள் வரும், அடுத்தது ஆனா என்ன, ஆனா என்ன, ஈனா என்ன, ஈனா என்ன, இது எல்லா பகுதியும் நம்ம தெளிவாக பார்த்துடலாம். இதில் ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியுது பாருங்க. இதை வந்து நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ஸ்கூல் புக்கில் வந்து இது இருக்காது. அதனால இதை நல்லா ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. பகுதி ஆனா என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் மாகாணங்கள். இங்கே இருக்கு பாருங்க, இதை பாருங்க. பகுதி ஆனா பிரிட்டிஷ் மாகாணங்களை குறிக்கிறது. பகுதி ஆனா சுதேசி அரசுகளை குறிக்கிறது. பகுதி ஈனா தலைமை ஆணைய மாகாணங்களை குறிக்கிறது. பகுதி இ வந்து அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளை குறிக்கிறது. நீங்கள் குரூப் 4ல் இந்த இ மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா போதும். ஆப்ஷன் சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஈல ஒன்று தான் இருக்கும், அந்தமான் நிக்கோபார் தீவுகள் மட்டும்தான் இருக்கும். இது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே குரூப் 4 அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் சரியாக ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஒன்று சூஸ் பண்ணாலே அதில் சரியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. இதில் பகுதி ஆ பாருங்க. பகுதி ஆல என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்க. அஸ்ஸாம், பீகார், பம்பாய், மத்திய பிரதேசம், மெட்ராஸ், ஒரிசா, பஞ்சாப், ஐக்கிய மாகாணம், மேற்கு வங்காளம், இது எல்லாமே பகுதி ஆல வருது. நம்மளுடைய மெட்ராஸ் வந்து பகுதி ஆல தான் வருது. அடுத்தது பகுதி ஆ பாருங்க. ஹைதராபாத், ஜம்மு காஷ்மீர், மத்திய பாரதம், மைசூர், பாட்டியாலா, அப்புறம் கிழக்கு பஞ்சாப், ராஜஸ்தான், சௌராஷ்டிரா, திருவாங்கூர், அதில் கொச்சின், அடுத்தது விந்திய பிரதேசம், இது எல்லாமே பகுதி ஆல வருது. அடுத்து பகுதி ஈல பாருங்க. அஜ்மீர், போபால், கிளாஸ்பூர், கூச் பீகார், கூர்க், டெல்லி, இமாச்சல பிரதேசம், கட்ச், மணிப்பூர், திரிபுரா, இது எல்லாமே பகுதி ஈல வருது.
அடுத்து பகுதி ஈல வந்து அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள், இங்கிலீஷில் வந்து ஏபிசிடின்னு கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க, நீங்கள் நெட்டில் தேடினாலும் கிடைக்கும். அடுத்து இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு நம்ம பார்த்துடலாம். இந்த கொஸ்டினில் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. மெட்ராஸ், டெல்லி, ஜம்மு காஷ்மீர், அந்தமான் நிக்கோபார் தீவுகள்லாம் கொடுத்துருக்காங்க. மெட்ராஸ் நம்ம வந்து எந்த பகுதியில் வருதுன்னு சொல்லியிருந்தோம், பகுதி ஆல வருதுன்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா நம்மளது வந்து சரியாக தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். மெட்ராஸ் வந்து பகுதி ஆல வருது. அடுத்தது டெல்லி வந்து பகுதி ஈல வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் வந்து எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா பகுதி ஆல வரும், இங்கிலீஷில் பி. அடுத்தது அந்தமான் நிக்கோபார் தீவுகள் வந்து ஏற்கனவே பார்த்துருந்தோம், பகுதி ஈல வரும். இதை நீங்கள் சரியாக பொறுத்துனீங்கன்னா இந்த 8வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர் ஆகும். இதை நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி எக்ஸாமில் இதை நம்ம படிச்சிருக்க மாட்டோம். குரூப் 4ல் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து குரூப் 2லையும் கேட்கறது வாய்ப்பு இருக்குது, இல்லை அடுத்த ஒரு எக்ஸாம்ஸில் கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. இது எல்லாத்தையும் ஒரு ஷார்ட்கட் போட்டு நல்லா படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது 9வது கொஸ்டின் பார்க்கலாம். 9வது கொஸ்டின் பாருங்கள், என்ன கேட்டிருக்காங்கன்னா, கீழ்கண்ட பகுதிகளை அவற்றின் பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டுகளின் அடிப்படையில் காலவரிசைப்படி ஒழுங்குபடுத்துகன்னு கேட்டிருக்காங்க. இதில் ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா கர்நாடகா, ஒடிசா, சென்னை, புதுச்சேரி இது 4ம் கொடுத்துருக்காங்க. இது 4த்துக்கும் ஃபர்ஸ்ட் வந்து வேற பேர் இருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் இந்த பேர்லாம் வந்துச்சு. அது எந்த வருஷம் மாற்றினாங்கன்னு தான் கேட்டிருக்காங்க. கர்நாடகா வந்து ஃபர்ஸ்ட் என்னவா இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மைசூரா இருந்திருக்கும். 1973 தான் கர்நாடகாவை மாற்றிருப்பாங்க. அடுத்தது ஒடிசா பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரிசாவா இருந்திருக்கும், இப்போ வந்து ஒடிசாவா இருக்கு. இது எப்போ மாற்றினாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2011 தான் மாற்றிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சென்னை வந்து என்னன்னா இதுக்கு முன்னாடி மெட்ராஸாக இருந்திருக்கும். 1996 தான் சென்னைன்னு மாற்றிருப்பாங்க, 1996. அடுத்தது புதுச்சேரி வந்து இதுக்கு முன்னாடி பாண்டிச்சேரி இருந்திருக்கும், 2006 தான் புதுச்சேரின்னு மாற்றிருந்திருப்பாங்க. ஆனால் நம்ம இப்பயும் பாண்டிச்சேரின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். பேர் வந்து புதுச்சேரி தான், ஆனால் மோஸ்ட்லி எல்லாரும் சொல்றது பாண்டிச்சேரி தான். இயர் வருஷலாம் சொல்கிறேன், அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. கர்நாடகா வந்து 1973, ஒடிசா பார்த்துக்கிட்டிங்கன்னா லேட்டஸ்டாக தான் 2011, சென்னை பார்த்தீங்கன்னா 1996, புதுச்சேரி வந்து 2006. இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் எந்தெந்த மாநிலம் தான் பேர் மாற்றிருக்காங்கன்னு சொல்கிறேன், அதை அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. 1950 வந்து ஐக்கிய மாகாணம்னு இருந்ததை உத்தரப்பிரதேசம் மாற்றிருப்பாங்க. 1950 ஐக்கிய மாகாணம்னு இருந்திருக்கும், அதை வந்து உத்தரப்பிரதேசம் மாற்றிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 1973, ஏற்கனவே நம்ம கர்நாடகாவுக்கு பார்த்தோம்ல அதே டேட்டு தான், 1973. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா லட்சத்தீவு, மினிகாய் தீவு, அமினி தீவு இதை எல்லாத்தையும் சேர்த்து லட்சத்தீவுன்னு பேர் வச்சுருப்பாங்க. இது உங்களுக்கு 10th ஜாகிரபியில் கொடுத்துருப்பாங்க. லட்சத்தீவு, மினிகாய் தீவு ப்ளஸ் அமினி தீவு இது எல்லாத்தையும் சேர்த்து லட்சத்தீவுன்னு ஒரே தீவாக மாற்றிருப்பாங்க. அடுத்தது 2006 உத்தராஞ்சல்ன்றதை உத்தரகாண்டா மாற்றிருப்பாங்க. 2006 உத்தராஞ்சல்ன்றதை உத்தரகாண்டா மாற்றிருப்பாங்க. இது எல்லாமே தான் பெயர் மாற்றங்கள் செஞ்சப்பட்ட மாநிலங்கள். இது எல்லாத்தையும் நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. 9வது கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்தது 10வது கொஸ்டின் பார்க்கலாம். 10வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, தவறான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்கும்னு கேட்டிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, பெருபாரி யூனியன் வழக்கு முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி என்று கூறியதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த 2வது ஆப்ஷன் பாருங்க, கேசவானந்த பாரதி வழக்கு முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல என்று கூறியதுன்னு சொல்லியிருக்காங்க. 3வது ஆப்ஷன் பாருங்க, எல்ஐசி வழக்கு முகவுரை அரசியலமைப்பின் ஒருங்கிணைந்த பகுதி என்று கூறியதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுல நமக்கு கேட்டது தவறானதான் கேட்டிருக்காங்க. இதுல ஆப்ஷன் ஏல பாத்தீங்கன்னா பெருபாரி வந்து அரசியலமைப்பின் ஒரு பகுதி வந்து முகவுரைன்னு சொன்னாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தவறு. இங்க ரெண்டுமே அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. கேசவானந்த பாரதி வழக்கு தான் முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதின்னு சொல்லியிருக்கோம், பெருபாரி வந்து பகுதி அல்லன்னு சொல்லி இருந்திருக்கும். எல்ஐசி வழக்கு மட்டும்தான் கரெக்டா கொடுத்துருக்காங்க, முகவுரை அரசியலமைப்பின் ஒருங்கிணைந்த பகுதின்னு சொல்லி இருந்திருக்கும். இதுல பெருபாரி யூனியன் வழக்கு வந்து எப்போன்னு தெரிஞ்சுக்கணும், அடுத்து கேசவானந்த பாரதி வழக்கோட இயர் தெரிஞ்சுக்கணும், எல்ஐசி வழக்கோட இயரும் தெரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் சொல்ற நோட் பண்ணிக்கோங்க. பெருபாரி யூனியன் வழக்கு வந்து 1960. அடுத்து பார்த்தீங்கன்னா கேசவானந்த பாரதி வழக்கு வந்து 1973. எல்ஐசி வழக்கு வந்து 1995. இதை நாம சரியா பொருத்தணும்னா நமக்கு என்ன ஆப்ஷன் வரும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தவறானதான் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் 2வது ஆப்ஷன் தான் தவறு. இது இங்கே ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்குது, 1 மற்றும் 2.
இது மட்டும் தான் தவறு. அடுத்தது 11வது கொஸ்டின் பார்க்கலாம். 11வது கொஸ்டின் பாருங்க, கூற்று காரணம் கேட்டிருக்காங்க. கூற்றுல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. அசாம் மறுசீரமைப்பு சட்டம் 1969 மூலம் அசாம் மாநிலத்திற்குள் மேகாலயா என்ற தன்னாட்சி துணை மாநிலம் நிறுவப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது காரணம் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. மாநில ஆட்சித்துறை மற்றும் சட்டமன்றம் விரும்பினால் கூட்டமைப்பின் அலகுகளின் நிலப்பகுதியை மாற்றலாம் அல்லது மறுபகிர்வு செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுல கூற்று பாருங்க, கூற்று வந்து சரியா தான் கொடுத்துருக்காங்க. அசாம் மறுசீரமைப்பு சட்டம் வந்து 1969 தான். அதன் மூலியமா தான் அசாம் மாநிலத்திற்குள்ளார மேகாலயா வந்து தன்னாட்சி துணை மாநிலமா நிறுவியிருப்பாங்க. இதுல கூற்று வந்து சரியா தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது காரணம் பாருங்க, காரணத்துல வந்து தவறா இருக்கு. இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாநில ஆட்சித்துறை மற்றும் சட்டமன்றம் விரும்பினால் கூட்டமைப்பின் அலகுகளின் நிலப்பகுதியை மாற்றலாம் அல்லது மறுபகிர்வு செய்யலாம்னு கொடுத்துருக்காங்க. மாநில சட்டமன்றத்தால எதுவும் பண்ண முடியாது, நாடாளுமன்றத்தால மட்டும்தான் நிலப்பகுதியை மாற்றலாம், மறுபகிர்வு செய்யலாம். அதனால காரணம் வந்து தவறு. இதுக்கான ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏ சரி, ஆர் வந்து தவறு. ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். இதுல இந்த காரணத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க, நாடாளுமன்றம் வந்து நிலப்பகுதியை மாற்றலாம் அல்லது மறுபகிர்வு செய்யலாம் நம்ம சொல்லியிருந்தோம். சட்டமன்றம் கிடையாது, நாடாளுமன்றம் தான் பண்ண முடியும். அதுக்கான ஆர்டிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 3. இந்த ஆர்டிக்கல் 3ல தான் ஒரு மாநிலத்தை வந்து பிரிக்கலாம், இல்லை அதோட நிலப்பகுதியை வந்து சேர்க்கலாம், நிலப்பகுதியை குறைக்கலாம். இது எல்லாமே சொல்றது பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 3 தான். அப்புறம் அந்த மாநிலத்தோட எல்லைகளை வரையறை செய்யறதும் இந்த ஆர்டிக்கல் 3 பேஸ் பண்ணி தான். ஆர்டிக்கல் 2 என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆர்டிக்கல் 2 என்னன்னா ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்குறது, சேர்க்கறது. இது வந்து ஆர்டிக்கல் 2. அதே மாநிலத்தோட எல்லையை மாற்றுறது, இல்லை பெயரை மாற்றுறது அல்லது நிலப்பரப்பை குறைக்கிறது, கூட்டுறது, இது எல்லாமே ஆர்டிக்கல் 3. 11வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ சரி, ஆர் தவறு. ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அடுத்தது 12வது கொஸ்டின் பார்க்கலாம். என்ன கேட்டிருக்காங்கன்னா, கீழ்கண்ட மாநிலங்களில் அவை நிறுவப்பட்ட ஆண்டை பொறுத்து எத்தனை இணைகள் தவறாக உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. தவறாக எந்த இணை உள்ளதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது மாநிலங்களை உருவாக்கப்பட்ட ஆண்டை பொறுத்து. இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா நாகாலாந்து, மகாராஷ்டிரா, ஹரியானா, கேரளா. இது எல்லாத்துக்கும் நமக்கு ஏர் தெரியணும். ஏர் தெரிஞ்சாதான் ஆன்சர் பண்ண முடியும். இப்ப பார்க்கலாம், நாகாலாந்து, மகாராஷ்டிரா, ஹரியானா, கேரளா இதெல்லாம் எப்போ வந்து நிறுவனாங்கன்னு பார்க்கலாம். இதுல நாகாலாந்து இருக்கு பாருங்க. நாகாலாந்து வந்து 1963 வந்து நிறுவிருப்பாங்க. நாகாலாந்துக்கு வந்து 1963. அடுத்தது மகாராஷ்டிரா பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா வந்து 1960 வந்து உருவாக்கியிருப்பாங்க. 1960 வந்து மாநிலமாக நிறுவியிருப்பாங்க. அடுத்தது ஹரியானா பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஹரியானா வந்து 1966 வந்து மாநிலமாக நிறுவியிருப்பாங்க. ஹரியானா 1966. அடுத்தது கேரளா பார்த்துக்கிட்டிங்கன்னா 1956 வந்து மாநிலமாக நிறுவியிருப்பாங்க. இதில் தவறாக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே தவறாக தான் இருக்குது. இதில் ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். 4லேயுமே தவறாக தான் இருக்குது. நாகாலாந்து வந்து 1963, மகாராஷ்டிரா வந்து 1960, ஹரியானா வந்து 1966, கேரளா வந்து 1956. 12வது கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். அடுத்தது 13வது கொஸ்டின் பார்க்கலாம். 13வது கொஸ்டின் முகவரை பற்றி கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, கீழ்கண்ட வாக்கியங்களில் தவறானதை தேர்ந்தெடுக்கும்னு கேட்டிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, முகவரை இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதியாகும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 2வது ஸ்டேட்மெண்ட், முகவரை திருத்தப்படலாம்னு சொல்லியிருக்காங்க. 3வது, முகவரையில் கூறப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் நீதிமன்றங்கள் மூலம் செயல்படுத்த முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த 4வது ஆப்ஷன் பாருங்க, முகவரைய அதிகாரத்தின் மூலமும் ஆதாரமும் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதுல நமக்கு கேட்டிருக்கிறது தவறானதா கேட்டிருக்காங்க. கொஸ்டினை வந்து நல்லா படிச்சு பார்க்கணும், சரியா தவறா என்னன்னு. நமக்கு கேட்டிருக்கிறது தவறானதா கேட்டிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல அரசியலமைப்பின் ஒரு பகுதின்னு சொல்லியிருக்காங்க. இது கரெக்டு தான். அடுத்தது 2வது ஸ்டேட்மெண்ட் பாருங்க, முகவரை திருத்தப்படலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் கரெக்டு தான். முகவரை வந்து திருத்தப்படலாம். இது வரைக்கும் ஒரே டைம் தான் முகவரை திருத்திருக்காங்க. அது எப்பன்னு பார்த்தீங்கன்னா 42வது சட்ட திருத்தம் 1976 மூலியமா தான் முகவரை திருத்திருப்பாங்க. அதை திருத்தி அதில் 3 வேர்டு வந்து சேர்த்து இருப்பாங்க. சமதர்ம, சமச்சார்பற்ற, ஒருங்கிணைந்த, இந்த 3 வேர்டையும் திருத்தம் பண்ணி சேர்த்து இருந்திருப்பாங்க. அடுத்தது 3வது ஸ்டேட்மெண்ட் பாருங்க, முகவரியில் கூறப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் நீதிமன்றங்கள் மூலம் செயல்படுத்த முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. முகவரியில் கூறப்பட்டிருக்க ஏற்பாடுகள் வந்து நீதிமன்றங்களால் செயல்படுத்த முடியாது. ஆனால் இதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, முகவரியில் கொடுத்துருக்கிற சமதர்ம,
சமயச்சார்பற்ற ஒருங்கிணைந்த இதை பேஸ் பண்ணி சட்டங்களை வந்து ஏற்றிருப்பாங்க. அதை வந்து நீதிமன்றங்களால் செயல்படுத்த முடியும். ஆனால் முகவரையை வந்து செயல்படுத்த முடியாது. முகவரைன்றது ஒரு வழிகாட்டி தான். ஆனால் அதை பேஸ் பண்ணி சட்டங்களை ஏற்றிருப்பாங்க. அதை வந்து செயல்படுத்த முடியும். அடுத்தது 4வது ஆப்ஷன் பாருங்க. முகவரையே அதிகாரத்தின் மூலமும் ஆதாரமும் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. முகவரை வந்து அதிகாரமானது கிடையாது. ஆனால் முகவரையை பேஸ் பண்ணி இயற்றிய சட்டங்கள் வந்து அதிகாரமானது. முகவரை வந்து அதிகாரமானது கிடையாது. முகவரை வந்து ஒன்லி வழிகாட்டி மட்டும்தான். அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? தவறானதான் கேட்டிருக்காங்க. நமக்கு தவறா கொடுத்துருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4 மட்டும்தான் தவறா கொடுத்துருக்காங்க. இது வந்து அதிகாரமும் மூல ஆதாரமும் கிடையாது. ஒன்லி வழிகாட்டு மட்டும்தான். 13வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அடுத்தது 14வது கொஸ்டின் பார்க்கலாம். 14வது கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. இந்திய அரசியலமைப்பை உருவாக்க வரைவு குழு எடுத்துக்கொண்ட காலம் கேட்டிருக்காங்க. இது வந்து எடுத்துக்கொண்ட காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகள் 11 மாதம் 18 நாட்கள். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 ஆண்டுகள் 11 மாதம் 18 நாட்கள். மேலே விட்ட 13வது கொஸ்டின்ல ஒரு பாயிண்ட்ஸ் பார்க்க வேண்டியது இருக்கு. முகவரை வந்து எதன் மூலமா உருவாக்கியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு கொண்டு வந்த குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில தான் முகவரையை வந்து உருவாக்கியிருப்பாங்க. அந்த குறிக்கோள் தீர்மானம் வந்து அரசியலமைப்பு நிர்ணய சபையில அறிமுகம் செய்த டேட்டும் அதுல நிர்ணய சபையை வந்து ஏற்றுக்கொண்ட டேட்டும் நமக்கு தெரியணும். குறிக்கோள் தீர்மானம் வந்து அரசியலமைப்பு நிர்ணய சபையில அறிமுகம் செய்யப்பட்ட டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1946 டிசம்பர் 13. அதுவே ஏற்றுக்கொண்டப்பட்ட நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 22 1947. ஜனவரி 22 1947. இந்த டேட் மட்டும் தான் உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கும். ஆனால் அறிமுகம் செஞ்ச டேட்டு வந்து இருக்காது. அறிமுகம் செஞ்ச டேட்டு வந்து 1946 டிசம்பர் 13. இப்போ நம்ம 14வது கொஸ்டின் பார்க்கலாம். 14வது கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் வந்து பி தான் சரியான ஆன்சர். இந்த வரைவு குழுவை பற்றி பார்த்துடலாம். வரைவு குழுவில் வந்து மொத்தமாக 7 உறுப்பினர்கள் இருப்பாங்க. அது வந்து அம்பேத்கரையும் சேர்த்து தான் 7 பேர் இருப்பாங்க. அம்பேத்கர் தான் இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவோட தலைவர். அடுத்தது 15வது கொஸ்டின் பார்க்கலாம். 15வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. பின்வரும் கூற்றுக்களில் எது சரியான இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகவரியில் உள்ள கடைசி வரியாகும்னு கேட்டிருக்காங்க. இதுல முகவரியோட கடைசி வரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சில இருக்கு பாருங்க. இவ்வழியாக அரசியலமைப்பு சட்டத்தினை தன்மயமாக்கி எங்களுக்கு அளித்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தன்மயமாக்கி எங்களுக்கு அளித்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் முகவரியோட கடைசி வரி. நீங்க இன்னும் முகவரியை ஃபுல்லா படிக்கணும்னா போய் படிச்சு பாருங்க. கடைசி லைன்ல இப்படிதான் இருக்கும். 15வது கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அடுத்தது 16வது கொஸ்டின் பார்க்கலாம். 16வது கொஸ்டின் எதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்கன்னா சிறப்பு மாநிலங்களை பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. அரசியலமைப்பு சட்டம் தொடர்பான சரியான பொருத்தங்களை தேர்வு செய்யணும்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே அரசியலமைப்பு சட்டத்தில் சிறப்பு அதிகாரம் கொடுக்கப்பட்ட மாநிலங்கள். இப்போ ஆர்டிகல் 370 எப்படி ஜம்மு காஷ்மீருக்கு இருந்துச்சோ அதே மாதிரி ஆர்டிகல் 371ல நிறைய ஏபிசிடின்னு பார்ட்டாக போட்டு அதில் சிறப்பு மாநிலங்கள் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சிறப்பு கொடுத்துருந்துருப்பாங்க. அந்த கொஸ்டின் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆர்டிகல் 371A 371B 371F 371G இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான பொருத்தங்களை நம்ம தேர்ந்தெடுக்கணும். இதில் ஆர்டிகல் 371A என்னன்னு பார்த்தீங்கன்னா நாகாலாந்து, இது வந்து சரியாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆர்டிகல் 371B வந்து அஸ்ஸாம், இதுவும் சரியாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஆர்டிகல் 371F வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கிம், அப்படியே இங்கே இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. 3வது ஆப்ஷன் 4வது ஆப்ஷனும். ஆர்டிகல் 371G வந்து மிசோரம், இது நல்லா படிச்சுக்கோங்க. இது வந்து சிறப்பு சட்டங்கள் தொடர்பான ஆர்டிக்கல். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு அதிகாரத்தை கொடுத்துருந்துருப்பாங்க. இதில் இன்னும் நிறையா இருக்குது, அதை அப்படியே சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. இது எல்லாமே ஆர்டிகல் 371ல் தான் வரும். 371ல் ABCDE அப்படி ஜே வரைக்கும் வரும். அது எல்லா மாநிலங்களும் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆர்டிகல் 371A வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நாகாலாந்து, B வந்து அஸ்ஸாம். அடுத்தது பாருங்கள் சி என்னன்னு பார்த்தீங்கன்னா மணிப்பூர், டி வந்து ஆந்திரா தெலுங்கானா, இ வந்து ஆந்திராவில் மத்திய பல்கலைக்கழகத்தை உருவாக்குறதுக்கான சிறப்பு அதிகாரம். அடுத்தது எஃப் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தோம், எஃப் வந்து சிக்கிம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜி வந்து மிசோரம். அடுத்தது ஹெச் பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசம்.
அடுத்து ஐ வந்து கோவா, ஜே வந்து கர்நாடகா. மொத்தமாக ஜே வரைக்கும் இருக்கும். எல்லாத்தையும் சொல்லிட்டேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது 17வது கொஸ்டின் பாருங்க. கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்றுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. இந்தியா அழியக்கூடிய மாநிலங்களால் ஆன அழிக்க முடியாத ஒன்றியம் என வர்ணிக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. காரணத்துல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. ஒன்றிய அரசு மாநிலங்களை அழிக்கலாம், ஆனால் மாநிலங்கள் மத்திய அரசை அழிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நீங்க ஆர்டிகல் 1 படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆர்டிகல் 1ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்தியா வந்து ஒரு பாரதம் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் இந்தியா இஸ் ஏ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. அதை படிச்சிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் கூற்றுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா வந்து அழியக்கூடிய மாநிலங்களான அழிக்க முடியாத ஒன்றியம்னு சொல்லியிருக்காங்க. இங்க ஒன்றியம்ன்றது இந்தியாவை குறிக்காது. அழியக்கூடிய மாநிலங்களான அழிக்க முடியாத ஒன்றியம். ஆமா, கரெக்ட் தான். இந்தியா வந்து பல்வேறு மாநிலங்களால் ஆனதுதான் இந்தியா. மாநிலங்களை வந்து அழிக்கலாம் அப்படின்னு சொல்றது இந்த இடத்துல என்னன்னா, இப்போ ஆர்டிகல் 3 படி தெலுங்கானாவை வந்து பிரிச்சிருப்பாங்க. அதாவது ஆந்திராவிலேருந்து தெலுங்கானாவை பிரிச்சிருப்பாங்க. அப்போ மாநிலங்களை வந்து என்ன வேணாலும் பண்ணலாம், மாநிலங்களை பிரிக்கலாம், அதோட பரப்பை மாற்றலாம், பேரை மாற்றலாம், எதை வேணாலும் பண்ணலாம். ஆனால் இந்தியான்றதை எதுவும் பண்ண முடியாது. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. இது வந்து ஆர்டிகல் 1ல் சொல்கிறது. இதுக்கு எக்ஸாம்பிள் தான் இப்போ நான் சொன்ன ஆர்டிகல் 3. அதாவது ஆந்திராவிலேருந்து தெலுங்கானாவை பிரிச்சிருப்பாங்க. இதுக்கான எக்ஸாம்பிள். அடுத்தது காரணம் பாருங்க. ஒன்றிய அரசு மாநிலங்களை அழிக்கலாம், ஆனால் மாநிலங்கள் மத்திய அரசை அழிக்க முடியாது. இது வந்து கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. நாடாளுமன்றத்தில் ஒரு மாநிலத்தில் என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனால் மாநிலங்களால் இந்தியாவை வந்து எதுவும் பண்ண முடியாது. அப்போ இதுவும் கரெக்டு தான். இங்கே கூற்று காரணம் ரெண்டுமே சரியாக தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கான சரியான விளக்கம் தான். அப்போது 17வது கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். இங்கே நான் 2 ஆர்டிக்கல் சொல்லியிருக்கேன். ஆர்டிகல் 1, ஆர்டிகல் 3. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 18வது கொஸ்டின் பார்க்கலாம். 18வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. கீழ்கண்டவற்றை சரியாக காலவரிசைப்படி பொருத்தம்னு சொல்லியிருக்காங்க. இது நாம ஏற்கனவே சொன்னது தான். தேசிய கொடி ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள், தேசிய பாடல் மற்றும் தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள், இந்திய அரசு முத்திரை ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். இது நம்ம ஏற்கனவே டேட்லாம் சொல்லியிருக்கோம். கொடி வந்து 1947 ஜூலை 22. தேசிய பாடல் வந்து 1950 ஜனவரி 24 தேசிய பாடலும் தேசிய கீதமும். இந்திய அரசு முத்திரை வந்து 1950 ஜனவரி 26 வந்து ஏற்றுக்கொண்டு இருப்பாங்க. இதை நீங்கள் சரியாக பொறுத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சராக வரும். அடுத்தது 19வது கொஸ்டின் பார்க்கலாம். 19வது கொஸ்டின் முகவரை பற்றி தான் கேட்டிருக்காங்க. கீழ்கண்ட வாக்கியங்களில் தவறானதை தேர்ந்தெடுக்கும்னு கேட்டிருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. முகவரை 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1976 படி திருத்தப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம ஏற்கனவே நிறைய டைம் பார்த்துருக்கோம். இது கரெக்டு தான். அடுத்து 2வது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. சமதர்ம காந்திய தாராளவாத என்ற 3 புதிய வார்த்தைகள் சேர்க்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தவறு. சமதர்ம காந்திய தாராளவாதன்றது அரசியலமைப்பு நெறிமுறை கோட்பாடுகளை சொல்றது. இங்கே வந்து என்ன 3 புதிய வார்த்தைகள் சேர்த்துருப்பாங்கன்னா, இதுவும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். சமதர்ம, சமயச்சார்பற்ற, ஒருங்கிணைந்த, இந்த 3 வார்த்தைகள் தான் சேர்த்திருப்பாங்க. அடுத்து 3வது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இந்தியா 1959ஆம் ஆண்டு காமன்வெல்த் நாடுகளில் அங்கமாக தொடர்வதை உறுதிப்படுத்துன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்தியா வந்து காமன்வெல்த் நாடுகளில் அங்கமாக எப்போ இடம்பெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1949. இங்கே வந்து 59ன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இதுவும் தவறு. இங்கே எது எது தவறாக இருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. நமக்கு ஸ்டேட்மெண்ட் 2ம் ஸ்டேட்மெண்ட் 3ம் தவறாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்தது 20வது கொஸ்டின் பார்க்கலாம். 20வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கீழுள்ள கூற்றுக்களை ஆராய்ந்து சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கும்னு கேட்டிருக்காங்க. இதில் முதல் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. சமூக நீதி என்பது அனைத்து குடிமக்களையும் எந்தவித சமூக வேறுபாடுகளும் இன்றி நடத்தப்படுதல்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 2வது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. பொருளாதார நீதி என்பது செல்வம், வருமானம் மற்றும் சொத்துக்களில் ஏற்படும் சமமின்மையை காப்பதுன்னு சொல்லியிருக்காங்க. 3வது பாருங்க. அரசியல் நீதி என்பது அனைத்து குடிமக்களுக்கும் சமமான அரசியல் உரிமைகளை வழங்குவதுன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு இங்கே கேள்வி கேட்டிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கும் தான் கேட்டிருக்காங்க. சரியானது என்னன்னு பார்க்கணும் நாம. சமூக நீதி என்பது அனைத்து குடிமக்களையும் எந்தவித சமூக வேறுபாடுகளும் இன்றி நடத்தப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கரெக்டு தான். எந்தவித வேறுபாடும் இன்றி நடத்தப்படுறது தான் சமூக நீதி. அடுத்து 2வது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. பொருளாதார நீதி என்பது செல்வம், வருமானம் மற்றும் சொத்துக்களில் ஏற்படும் சமமின்மையை காப்பதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே தான் நீங்கள் கொஸ்டின் பேப்பரை நல்லா வாசிச்சிருக்கணும்.
பொருளாதார நீதி என்பது வருமானம் மற்றும் சொத்துக்களில் ஏற்படும் சமமின்மையை காப்பது கிடையாது, சமமின்மையை அழிப்பது. அடுத்தது 3வது ஆப்ஷன் பாருங்க. அரசியல் நீதி என்பது அனைத்து குடிமக்களுக்கும் சமமான அரசியல் உரிமைகளை வழங்குவதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் சரியாக தான் கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு தவறாக கொடுத்துருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 மட்டும் தவறாக கொடுத்துருக்காங்க. இங்கே பொருளாதார நீதி என்பது சமமின்மையை காப்பதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே சமமின்மையை காப்பது கிடையாது, சமமின்மையை அழிச்சு சமத்துவ உருவாக்கத்தை தான் பொருளாதார நீதி. அப்போ ஆப்ஷன் பாருங்க, இங்க சரியானது என்ன இருக்கு? 1, 3 மட்டும் தான் சரியா இருக்கு. அப்போ ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். 1, 3 மட்டும் தான் சரியா இருக்கு. அடுத்தது 21வது கொஸ்டின் பார்த்துடலாம். 21வது கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. சரியான கூற்றுக்களை தவிர்த்து தவறான கூற்றுக்களை மட்டும் தேர்ந்தெடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டினை நல்லா வாசிச்சு பார்க்கணும். இங்கே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சரியான கூற்றுனோடனே சரியான கூற்று என்னன்னு கண்டுபிடிச்சி ஆப்ஷன் போட்டக்கூடாது, தப்பாயிடும். சரியான கூற்றுக்களை தவிர்த்து தவறான கூற்றுக்களை மட்டும் தேர்ந்தெடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. அப்போ இங்க கொஸ்டின் என்ன? தவறான கூற்றுக்களை மட்டும் தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். அப்போ ஆப்ஷன் ஏல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. சமூக பொருளாதார அரசியல் என்ற கோட்பாடுகள் பிரெஞ்சு புரட்சியின் தாக்கத்தில் இருந்து பெறப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆப்ஷன் பில சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற கோட்பாடுகள் ரஷ்ய புரட்சியின் தாக்கத்தில் இருந்து பெறப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் சில, அதாவது ஸ்டேட்மெண்ட் சில முகவரை 2025 வரை 9 முறை திருத்தப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது டில 1945ஆம் ஆண்டு இந்தியா ஐநா அமைப்பில் உறுப்பினராக இணைந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு தவறான கூற்றுக்களை மட்டும் தேர்ந்தெடுக்கும் தான் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஒன்று பார்க்கலாம். சமூக பொருளாதார அரசியல் என்ற கோட்பாடுகள் பிரெஞ்சு புரட்சியின் தாக்கத்தில் இருந்து பெறப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இது தவறு. இங்கே ஆப்ஷன் ஏவும் ஆப்ஷன் பியும் இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. சமூக பொருளாதார அரசியல் என்ற கோட்பாடுகள் ரஷ்ய புரட்சியின் தாக்கத்திலிருந்து எடுக்கப்பட்டது. அடுத்தது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம்ன்றது பிரெஞ்சு புரட்சியின் தாக்கத்திலிருந்து பெறப்பட்டது. இது ரெண்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏவும் தவறு, ஆப்ஷன் பியும் தவறு. அடுத்து ஆப்ஷன் சி பாருங்க. முகவரை 2025 வரை 9 முறை திருத்தப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம ஏற்கனவே நிறைய டைம் சொல்லியிருக்கோம். முகவரை ஒரே டைம் தான் திருத்தப்பட்டிருக்கோம். எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1976 42வது சட்ட திருத்தம். இங்கே 9 முறைன்னு கொடுத்துருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா குடியுரிமை தான் 9 முறை திருத்திருக்காங்க இது வரைக்கும். அடுத்து ஆப்ஷன் டி பாருங்க. 1945ஆம் ஆண்டு இந்தியா ஐநா அமைப்பில் உறுப்பினராக இணைந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் சரிதான். 1945ஆம் ஆண்டு தான் இந்தியா ஐநாவின் அமைப்பில் இணைஞ்சிருக்கும். அப்போ ஆப்ஷன் டியும் சரிதான். 22வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. அட்டவணைகளை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. முதல் அட்டவணை, 2வது அட்டவணை, 3வது அட்டவணை, 4வது அட்டவணை, இது எல்லாத்தையும் பொறுத்து சொல்லியிருக்காங்க. இங்க நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? எத்தனை இணைகள் சரியாக உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ எது சரியா இருக்குன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் முதல் அட்டவணை, எல்லா அட்டவணை 12 அட்டவணையும் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம், அதுக்கப்புறம் கொடுத்துலாம். ஃபர்ஸ்ட் அட்டவணை என்ன சொல்லுதுன்னா மாநிலங்களோட பெயரை பற்றியும் யூனியன் பிரதேசத்தோட பெயர் பற்றியும் சொல்லுது. அடுத்தது 2வது அட்டவணை சம்பளங்களை பற்றி சொல்லும். அதாவது பிரசிடென்ட்டு, ஆளுநர், அமைச்சர்கள், நீதிபதிகள் இவங்களோட சம்பளத்தை பற்றி சொல்கிறதான் 2வது அட்டவணை. அடுத்தது 3வது அட்டவணை இவங்களோட உறுதிமொழி படிவத்தை பற்றி சொல்கிறதான். அதாவது இவங்க பதவி ஏற்கும் போது உறுதிமொழி எடுப்பாங்க, அதை பற்றி சொல்கிறதான் இந்த 3வது அட்டவணை. அடுத்தது 4வது அட்டவணை என்னன்னு பார்த்தீங்கன்னா மாநிலங்களவை இடங்களை பற்றி பேசுகிறதான் இந்த 4வது அட்டவணை. அடுத்தது 5வது அட்டவணை பழங்குடி பகுதிகளோட நிர்வாகத்தை பற்றி பேசுறது. அடுத்தது 6வது அட்டவணை அஸ்ஸாம், திரிபுரா, மிசோரம், மேகாலயா இதில் இருக்கிற பழங்குடியோட நிர்வாகத்தை பற்றி பேசுறது. அடுத்தது 7வது அட்டவணை என்னன்னு பார்த்தீங்கன்னா 7வது அட்டவணை மத்திய மாநில உறவுகளை பற்றி பேசுறது. 8வது அட்டவணை அலுவலக மொழிகளை பற்றி பேசுறது. அடுத்தது 9வது அட்டவணை ஏற்கனவே நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதான் பார்த்தோம். நிலச்சேதத்தை பற்றி குறிப்பிடுறது. இன்னும் அதில் நிறையா இருக்கும். அடுத்தது 10வது அட்டவணை கட்சி தாவல் பற்றி சொல்றது. 11வது அட்டவணை பஞ்சாயத்து ராஜை பற்றி சொல்றது. 12வது நகராட்சியை பற்றி சொல்றது. இந்த 12 அட்டவணையும் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க, கொஸ்டின் கேட்கக்கூடிய ஏரியா. இதுல 8வது அட்டவணையில அலுவலக மொழியில் சொன்னோம் பார்த்தீங்களா, அது ஸ்டார்டிங்ல 14 மொழி அலுவல் மொழியா இருந்திருக்கும். இப்போ 22 மொழி அலுவல் மொழியா இருக்கு. அடுத்தது 10வது அட்டவணை சொன்னேன் கட்சித்தாவல்னு. கட்சித்தாவல் தடை சட்டம் எப்போ போட்டிருப்பாங்கன்னா 1985 திருத்தம், அதாவது 52வது சட்ட திருத்தம் 1985. அதன்படி தான் கட்சித்தாவல் தடை சட்டம் போட்டிருப்பாங்க. இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் அட்டவணை என்ன சொல்லியிருந்தேன், ஃபர்ஸ்ட் அட்டவணை வந்து மாநிலங்களோட பெயரும் யூனியன் பிரதேசத்தோட பெயரும் சொல்றதுன்னு சொன்னேன். இங்க என்ன இருக்கு, முதல் அட்டவணை மாநிலங்களின் பெயர்கள்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது சரிதான். அடுத்து ரெண்டாவது அட்டவணை என்ன சொன்னேன், சம்பளத்தை பத்தி சொல்றதுன்னு சொன்னேன். இங்க என்ன கொடுத்துருக்காங்க, உறுதிமொழின்னு சொல்லியிருக்காங்க. உறுதிமொழி எத்தனாவது, உறுதிமொழி வந்து 3வது அட்டவணை. அப்போ இங்க 2வது அட்டவணை வந்து தவறா கொடுத்துருக்காங்க. அடுத்தது 3வது அட்டவணை பாருங்க. 3வது அட்டவணை என்ன சொல்லியிருந்தோம், 3வது அட்டவணை தான் உறுதிமொழி பத்தி சொல்றது. மாநிலங்களவை இடங்கள் வந்து என்ன அட்டவணை, 4வது அட்டவணை. இங்க 3 தவறா தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து 4வது அட்டவணை பாருங்க. 4வது அட்டவணை என்ன சொல்லியிருந்தோம், மாநிலங்களவை இடங்கள் பத்தி சொல்றது. இங்க 4 தவறா தான் கொடுத்துருக்காங்க. அப்ப இங்க சரியா என்ன கொடுத்துருக்காங்க, இங்க சரிதான் கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு இணை மட்டும்தான் சரியா இருக்கு. அது முதல் அட்டவணையோட இணை தான் சரியா இருக்கு. மீது எல்லாமே தவறா தான் இருக்கு. அடுத்தது 23வது கொஸ்டின் பார்க்கலாம். 22வது கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்தது 23. 23வது கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, அரசியலமைப்பு விதி 3 தொடர்பான அதிகாரங்களில் பொருந்தாதவை எது எவை என கண்டுபிடிக்கும்னு கேட்டிருக்காங்க. ஏற்கனவே நம்ம ஆர்டிகல் 3 பத்திலாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆப்ஷன் ஏல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, மாநிலம் அல்லது மாநிலங்களை சேர்க்கலாம் பிரிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மாநிலத்தின் பரப்பை குறைக்கலாம். அடுத்தது எல்லையை மாற்றியமைக்கலாம். அடுத்தது ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நான் ஆர்டிகல் 2 பத்தியும் 3 பத்தியும் சொல்லியிருக்கேன். 2 தான் புதிய மாநிலங்களை உருவாக்குறது, 3 வந்து மாநிலங்களோட நிலப்பரப்பை குறைக்கிறது, அதிகரிக்கிறது, எல்லைகளை மாற்றி அமைக்கிறதுன்னு சொன்னேன். இங்க கேட்டிருக்கிறது விதி 3 தொடர்பானதான் கேட்டிருக்காங்க. விதி 3 தொடர்பானதுல ஆப்ஷன் டி மட்டும் தான் தவறா இருக்கு. ஆப்ஷன் டி வந்து விதி 2 தொடர்பானது. அப்போ 23வது கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். அடுத்தது 24வது கொஸ்டின் பார்க்கலாம். பின்வரும் நபர்களில் பசலலி குழுவில் இடம்பெறாதவர் யார் என்பதை தேர்ந்தெடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஏற்கனவே பசலலி குழுவில் யார் யார் இருந்திருப்பாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். பசலலி குழு எந்த ஆண்டுன்னு நான் சொல்லியிருக்கேன். பசலலி குழுவில் யார் யார் இருந்திருப்பாங்கன்னா, பசலலி இருந்திருப்பாரு, KM பணிக்கர் இருந்திருப்பாரு, HN குன்ஸ்ரு இருந்திருப்பாரு. இவங்க 3 பேர் தான் இருந்திருப்பாங்க. வல்லபாய் பட்டேல் வந்து இருந்திருக்க மாட்டாரு. வல்லபாய் பட்டேல் வந்து JVP குழுவில் இருந்திருப்பாரு. JVP குழுவில் ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சித்தராமையா, இவங்க 3 பேரும் JVP குழு, இவங்க 3 பேரும் பசலலி குழு. அப்போ 24வது கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன, இடம்பெறாதவர் தான் கேட்டிருக்காங்க பசலலி குழுவில். ஆப்ஷன் பி வல்லபாய் பட்டேல் தான் இடம்பெறல. 24வது கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அடுத்தது 25வது கொஸ்டின் பார்க்கலாம். 25வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, பின்வரும் வாக்கியங்களை ஆராயகன்னு கொடுத்துருக்காங்க. எல்லாமே மொழிவாரி மாநிலங்களை பத்தி கொடுத்துருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, இந்தியாவின் முதல் மொழிவாரி மாநிலமாக ஆந்திரா அமைக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. 2வது ஸ்டேட்மெண்ட் பாருங்க, விடுதலைக்கு பின்பு முதல் மொழிவாரி மாநிலமாக ஒடிசா அமைக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 3வது ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டம் 2018ன்னு சொல்லியிருக்காங்க. 4வது தெலுங்கானா 28வது மாநிலமாக உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்தியாவின் முதல் மொழிவாரி மாநிலமாக ஆந்திரா அமைக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தவறு. விடுதலைக்கு பின்னாடி முதல்ல எது அமைச்சாங்கன்னு கேட்டா அப்போதான் ஆந்திரா. ஆனா நார்மலா முதல் மொழிவாரி மாநிலம்னு கேட்டாங்கன்னா அது வந்து ஒடிசா தான். 1936 வந்து அமைச்சிருப்பாங்க. விடுதலைக்கு பின்பு எது மொழிவாரி மாநிலமாக முதல் அமைக்கப்பட்டதுன்னு கேட்டா அப்போதான் ஆந்திரா. ஆந்திரா வந்து எப்போ மொழிவாரி மாநிலமா பிரிச்சிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா 1956. இதோட சட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா 1953. 1953 சட்டம் போட்டிருப்பாங்க. ஆனா பிரிச்சது வந்து 1956. அடுத்தது 3வது பாருங்க, ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டம் 2018 சொல்லியிருக்காங்க. ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டம் வந்து 2019, 18 கிடையாது. அடுத்தது 4வது பாருங்க, தெலுங்கானா 28வது மாநிலமாக உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. தெலுங்கானா வந்து 28 கிடையாது, 29வது மாநிலம். இதுல ஜம்மு காஷ்மீர் பத்தி பாருங்க, ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டம் வந்து 2019 போட்டாங்க. இதுல ஆர்டிகல் 370 வந்து திரும்ப பெற்றது டேட் வந்து கேட்டிருக்காங்க நிறைய எக்ஸாம்ல. அது என்னன்னு பாத்தீங்கன்னா 2019 ஆகஸ்ட் 5. இதுதான் ஆர்டிகல் 370 திரும்ப பெற்றது, சிறப்பதிகாரத்தை திரும்ப பெற்றது. அது நடைமுறைக்கு வந்த டேட்டும் கேட்டிருக்காங்க. நடைமுறைக்கு வந்த டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா அக்டோபர்ல நடைமுறைக்கு வந்திருக்கும். அக்டோபர் 31 நடைமுறைக்கு வந்திருக்கும், 2019 தான். அடுத்தது தெலுங்கானா வந்து 29வது மாநிலமா உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லியிருப்போம். இது எந்த சட்டத்தை படி பாத்தீங்கன்னா ஆந்திர மாநில
மறுசீரமைப்பு சட்டத்தின்படி தான் இது 29வது மாநிலமாக உருவாக்கியிருப்பாங்க. ஆந்திர மாநில மறுசீரமைப்பு சட்டம் எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 2014. அப்போ இங்கே 25வது கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே தவறாக தான் கொடுத்துருக்காங்க. முதல் மொழிவாரி மாநிலம் ஆந்திரான்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் தவறு. ஒடிசா தான் முதல் மொழிவாரி மாநிலம். விடுதலைக்கு பின்பு ஒடிசான்னு சொல்லியிருக்காங்க, விடுதலைக்கு முன்னாடி தான் ஒடிசா, விடுதலைக்கு பின்பு ஆந்திரா. ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டம் 2018ன்னு கொடுத்துருக்காங்க, அது தவறு. 2019. அடுத்து தெலுங்கானா 28வது மாநிலம்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் தவறு. 29வது மாநிலம். அப்போ இங்க 4 ஸ்டேட்மெண்ட்டுமே தவறாக தான் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர், அனைத்தும் தவறு. அவ்வளோதான், 25 கொஸ்டின் பார்த்துட்டோம். மீதி 25 கொஸ்டின் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா நம்ம ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறதுனால ரொம்ப லென்த்தாக போகுது. அடுத்து 25வது கொஸ்டின் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த 25 கொஸ்டினில் நீங்கள் எத்தனை கொஸ்டின் சரியாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த எக்ஸ்பிளனேஷன் வந்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோவை ஹைப் பண்ணி விடுங்க. ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி விடுங்க. நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நல்லா படிங்க. அனைவருக்கும் நன்றி.